ஓம் சாந்தி. ஜனவரி 14, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 14, 1997. வீணான அல்லது எதிர்மறையான எதையும் தவிர்த்து விருது ஒன்றை பெறுவதற்கு தகுதியானவராகுங்கள். இன்று இறை அன்பிற்கு தகுதி வாய்ந்த தனது ஆத்மாக்களை பாப்தாதா பார்க்கின்றார். இறை அன்பு என்பது பேரானந்தமான சந்தோஷ ஊஞ்சலாகும். இதில் நீங்கள் சதா ஊஞ்சலாடுகிறீர்கள். பல பிறவிகளின் துன்பத்தை இறை அன்பு ஒரு வினாடியில் முடித்து விடுகிறது. இறை அன்பானது சகல சக்திகளாலும் நிரம்பியுள்ளது. இது பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலிகள் ஆக்குகிறது. இறை அன்பிற்கு தகுதி வாய்ந்த மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் மிக சிலரே. இத்தகைய மேன்மையான தகுதி வாய்ந்த ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். தந்தை சந்தோஷமாக இருப்பதைப் போல் குழந்தைகளான நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வரிசை கிரமமானவர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தனது இதயபூர்வமாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் சதா இறை அன்பு என்னும் ஊஞ்சலில் ஆடுகின்ற அழியாத ரத்தினம் ஆகுவீர்கள். உங்களின் மனமென்னும் பாதங்கள் அன்பு ஊஞ்சலில் இருந்து கீழே வர அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் இந்த முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்களில் நீங்களே பரமாத்மாவின் அதி அன்பிற்குரிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். சதா இறைவனின் இந்த அன்பில் திளைத்திருங்கள். இந்த அன்பில் திளைத்திருக்கும் இத்தகைய ஆத்மாக்களிடம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது மாயையின் தளம்பலோ வர முடியாது. நீங்கள் உங்களின் பாதங்களை தரையில் வைக்கும் பொழுது மாயையும் பல வகையான விளையாட்டுகளை விளையாட வருவாள். அவள் பல்வேறு ரூபங்களை எடுத்து உங்களை கவருவாள். எவ்வாறாயினும் சகல சக்திகளை கொண்டிருப்பதுடன் இந்த அன்பில் திளைத்திருக்கும் ஆத்மாக்களின் மீது மாயையால் தனது கண்களை உயர்த்தி பார்க்கவே முடியாது. உங்களின் மூன்றாம் கண் கடும் நெருப்பின் ரூபத்தில் உங்களின் கண்கள் மாயையை சக்தியிழக்க செய்துவிடுகிறது. விசேஷமான ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும், பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதாவிடமிருந்து உங்களின் மூன்றாம் கண்ணை பெற்றுள்ளீர்கள். எவ்வாறாயினும் குழந்தைகளின் மூன்றாம் கண் அவர்கள் முயற்சி செய்வதற்கு மிகவும் சிரமப்படுவதனால் சில நேரங்களில் மிகவும் களைப்படைந்து விடுவதை தந்தை பார்க்கின்றார். இவ்வாறு களைப்படைவதனால் அவை மூடிவிடுகின்றன. மாயையின் பார்வையும் மிகவும் தொலைநோக்கானது. அவள் உங்களை தொலைவிலிருந்தே பார்க்கின்றாள். இப்பொழுது மாயையும் தனது ராஜ்யம் முடிவடையப் போகிறது என்பதை புரிந்து கொண்டுள்ளாள். எனவே மாயையை இட்டு பயப்படாதீர்கள். சகல சக்திகளின் அடிப்படையில் மிகுந்த சந்தோஷமாக மாயைக்கு விடை கொடுங்கள். அவள் வருவதற்கு வாய்ப்பு அளிக்காதீர்கள். அவளுக்கு விடை கொடுங்கள். மேன்மையான ஆத்மாக்களான உங்களுடன், பிராமண ஆத்மாக்களான உங்களுடன் யுத்தம் செய்து மாயையும் களைப்படைந்து விட்டாள். நீங்கள் உங்களின் பலவீனங்களால் மாயையை அழைக்கின்றீர்கள். அவள் களைப்படைந்து விட்டாள். ஆனால் நீங்கள் அவளை அழைக்கின்றீர்கள். எனவே அவளும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றாள். அவள் இப்பொழுது சக்தியை இழந்து விட்டாள். அனுபவத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் என்ன கூறுகிறீர்கள்? மாயைக்கு முன்னர் அவளிடம் இருந்த அதே சக்தி இப்பொழுது இருக்கிறதா? அவளிடம் சக்தி இருக்கிறதா அல்லது நீங்கள் அதைவிட சக்திசாலிகளா? நீங்கள் அவளை அழைத்தாலேயே அவளும் வருவதற்கு முயற்சி செய்கின்றாள். அவள் ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்த மாட்டாள்? நீங்கள் ஏன் பலவீனமாகின்றீர்கள்? தந்தைக்கு உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது. நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்களா இல்லையா? நீங்கள் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான்களா?
நீங்கள் சில நேரங்களில் மட்டும் சர்வ சக்திவான்களா அல்லது அனைத்து நேரத்திலும் சர்வ சக்திவான்களா? நீங்கள் எத்தகையவர்கள்? நீங்கள் அனைத்து நேரத்திலும் சக்திசாலிகளா? நீங்கள் இப்பொழுது போகலாம் என மாயையிடம் பாபா சொல்லட்டுமா? நீங்கள் இப்பொழுது அவளுக்கு அழைப்பு விடக்கூடாது. மாயையை முடிக்கும்படி தந்தை இப்பொழுது மாயையிடம் சொன்னாலும் மாயை பதிலளிக்கின்றாள். ஆனால் அவர்கள் என்னை அழைக்கிறார்களே, எனவே தந்தையால் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வகையான பலவீனம் வரும் பொழுது அது உங்களின் எண்ணங்களில், வார்த்தைகளில், தொடர்புகளில் அல்லது உறவு முறைகளில் வந்தாலும் நீங்கள் மாயையை அழைத்துள்ளீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவள் மிக விரைவாக உங்களின் அழைப்பின் அதிர்வலைகளை பெற்றுக்கொள்கிறாள். நீங்கள் இந்த பெரும் விழாவை மிக நன்றாக கொண்டாடுகிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் சதா உற்சாகத்துடன் இருப்பதற்காகவே இந்த விழாவை கொண்டாடுகிறீர்கள். இந்த வருடம் நீங்கள் பல விழாக்களை கொண்டாடுகின்றீர்கள் தானே? இந்த குழுவினர் இறை சேவையில் ஆதி ரத்தினங்களாக இருந்த சகோதரர்களை கௌரவிக்கும் விழாவையும் ஆசிரியர்களின் வெள்ளி விழாவையும் கொண்டாடினார்கள். நீங்கள் ஒவ்வொரு குழுவினருடனும் ஒரு விழாவை கொண்டாடுகின்றீர்கள். எனவே இந்த வருடம் ஒரு விழாவை கொண்டாடுவது என்றால் மாயைக்கு விடை கொடுத்தல் என்று அர்த்தமாக வேண்டும் என்று தந்தை நினைக்கின்றார். நீங்கள் ஒரு பொன்னிறமான சால்வையை அணிந்த வண்ணம் இருப்பது அல்ல. ஒரு பொன்னிற சால்வையை அணிவது என்றால் சத்தியுகத்தவர் ஆகுதல் என்ற அர்த்தம். இந்த காட்சி மிக அழகாக உள்ளது. ஆனால் உங்களிடம் சதா சத்தியுக ஸ்திதியின் பொன்னிற சால்வை இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சால்வையை எடுத்ததும், இந்த கொண்டாட்டம் முடிவடைந்ததும், நீங்கள் முன்பிருந்தது போலவே மீண்டும் ஆகுவதாக இருக்கக்கூடாது. இந்த விழா உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கே ஆகும். எனவே இந்த விழாவை கொண்டாடியவர்கள் அல்லது அதை கொண்டாட வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். பெருமளவில் கொண்டாடுங்கள். எவ்வாறாயினும் எதையாவது கொண்டாடுவது என்றால் அவ்வாறு ஆகுவது, அத்துடன் மற்றவர்களை அவ்வாறு ஆக்குவதும் ஆகும். விழாவை கொண்டாடும் நேரத்தில் நீங்கள் நினைவை கொண்டிருப்பதற்கும் சேவை செய்வதற்கும் சதா உற்சாகத்தை பேணும் ஓர் ஆத்மா என்ற விஷயத்தை கீழ்கோடிடுங்கள். பாப்தாதா இந்த காட்சியை மிகவும் விரும்புகின்றார். பாப்தாதா இந்த வருடத்தை மாயைக்கு விடை கொடுக்கும் வருடமாக கொண்டாட விரும்புகின்றார். எனவே நீங்கள் இத்தகையதோர் விழாவை கொண்டாடுவீர்கள் தானே? நாளை நீங்கள் கொண்டாட இருக்கும் விழா இவ்வாறாக இருக்கும் தானே? நீங்கள் உங்களின் வெள்ளி விழாவை கொண்டாடுவீர்களா? அந்த விழா பொன் விழாவோ அல்லது வெள்ளி விழாவோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு விழாவே ஆகும். நீங்கள் வெள்ளி விழாவை மட்டுமே கொண்டாடுபவர்கள். முதலில் பொன் விழா கொண்டாடுபவர்கள் இப்படி ஆக வேண்டும், அதன் பின்னர் நீங்கள் இப்படி ஆகுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். அந்த முறையில் நினைக்காதீர்கள். எதையும் கொண்டாடாமல் இருப்பவர்களும் பாப்தாதா ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு மட்டுமே இதை கூறுகின்றார் என்று நினைக்கக்கூடாது. பாப்தாதா அனைவருக்கும் கூறுகின்றார், நீங்கள் பிராமண வாழ்க்கையின் விழாவை கொண்டாடுகின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். அல்லது நீங்கள் இன்னமும் பிராமணர்கள் ஆகின்றீர்களா? நீங்கள் இப்படி ஆகியுள்ளீர்கள். ஆகவே பிராமண வாழ்க்கை என்னும் விழாவை கொண்டாடும் ஓர் ஆத்மா என்றால் சதா உற்சாகத்தை பேணுவதுடன் மற்றவர்களிலும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதாகும். இதுவே பிராமணர்களின் தொழில். அந்த பிராமணர்கள் தமது வாயால் மட்டுமே கதைகளை கூறுகிறார்கள். ஆனால் பிராமணர்களான நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டும் வகையில் நீங்கள் பேசுகின்றீர்கள். ஒருவர் எந்த வகையான ஆத்மாவாக இருந்தாலும், ஓர் ஆத்மா உங்களை எதிர்த்தாலும், ஏனென்றால் உங்களின் கர்ம கணக்குகள் அனைத்தும் இங்கேயே தீர்க்கப்பட வேண்டும். பிராமணர்களின் கடமையானது
உற்சாகமான விஷயங்களை பேசுவதும் உற்சாகமூட்டும் கதைகளை கூறுவதுமே ஆகும். அவர்கள் அழுது கொண்டே இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் அவர்களை உற்சாகமாக நடனமாடச் செய்ய வேண்டும். மக்களின் இதயங்களில் உற்சாகம் இருக்கும் பொழுது என்ன நிகழும்? அவர்களின் பாதங்கள் நடனமாடத் தொடங்கும். இந்த விழாக்களை கொண்டாடும் பொழுது இறுதியில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அனைவரும் நடனம் ஆடுகின்றீர்கள் தானே? அது பாதங்களால் நடனம் ஆடுதல். பிராமண ஆத்மாக்களால் உற்சாகம் இல்லாமல், உற்சாகத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. உங்களின் உற்சாகத்தை முடிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும், எதிர்காலத்திலும் ஏற்படும். ஆனால் இந்த வருடம் குழந்தைகளுக்காக பாப்தாதா கொண்டிருக்கும் தூய ஆசை என்னவென்றால், அவர்கள் கடந்ததை கடந்ததாக விட்டுவிட வேண்டும் என்பதே ஆகும். உங்களுடன் தொடர்பில் அல்லது உறவு முறைகளில் இருக்கும் ஆத்மாக்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் அவர்கள் எதிர்மறையாக இருக்கக்கூடும், அல்லது இன்று வரை உங்களை எதிர்ப்பவர்களாக இருக்கக்கூடும். உங்களின் பிராமண வாழ்க்கையில் உங்களை தளம்பலடைய செய்தவர்களாகவும் இருக்கக்கூடும். இந்த வருடம் நீங்கள் மற்றவர்களை பற்றிய எவ்விதமான எதிர்மறையான அல்லது வீணானவற்றை பார்ப்பதை முடித்துவிட வேண்டும். அவர்களுக்கு அன்பை கொடுங்கள், அவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். உங்களால் அவர்களுக்கு அன்பையோ அல்லது சக்தியையோ கொடுக்க முடியாது விட்டால், அவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்கள் கூறுவதை கேட்கும் போதும் அவர்களுடன் தொடர்பில் வரும் பொழுதும் உங்களின் இதயத்தில் எவ்விதமான எதிர்மறையை அல்லது வீணானவற்றையும் உள்ளெடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்களின் மனதில் அல்லது புத்தியில் அந்த விஷயங்களை உள்ளெடுக்க அனுமதிக்காதீர்கள். அவற்றை தவிர்த்து விடுங்கள். அவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். எதிர்மறையான அல்லது வீணான எதையும் மாற்றி அதை உங்களின் இதயத்தில் அமிழ்த்தி விடுங்கள். இந்த இரண்டு விஷயங்களையும் தவிர்ப்பவர்கள் பாப்தாதாவிடமிருந்தும் பிராமண குடும்பத்தினரிடமிருந்தும் மிக சிறந்த, அனைத்திலும் மிகப்பெரிய விருதுகளை பெறுவார்கள். மற்ற ஆத்மாக்களிடமிருந்தே விருதை பெறுகிறார்கள். அவர்கள் விருதுகளை பெறுகிறார்கள் தானே? இது இறைவனிடமிருந்து கிடைக்கும் விருது. இந்த விஷயங்களை தவிர்த்து இந்த விருதை பெற்றுக் கொள்ளுங்கள். இதை செய்வதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? அச்சா, இந்த விழாவை கொண்டாடிய பாண்டவர்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? நீங்கள் விருதினை பெறுவீர்களா? நீங்கள் அனைவரும் உங்கள் கைகளை உயர்த்தினீர்கள். ஆனால் நீங்கள் இன்றைய தேதியை கீழ்கோடிட வேண்டும். இன்று என்ன தேதி? 14ஆம் தேதி. ஒவ்வொரு மாதத்தின் 14ஆம் தேதியும் உங்களை சோதித்து பாருங்கள். அச்சா, வெள்ளி விழா கொண்டாடுபவர்கள், இந்த விருதை நாம் பெறுவோம் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். மற்றவர்கள் தமது கைகளை உயர்த்துவதை பார்த்து நீங்களும் உயர்த்தாதீர்கள், அல்லது சங்கடமான நிலை என்பதால் உயர்த்தாதீர்கள். பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கின்றார். உங்களில் சிலருக்கு தைரியம் இல்லாதுவிட்டால் உங்களின் கைகளை உயர்த்தாதீர்கள். அது பரவாயில்லை. பாப்தாதா உங்களுக்கு அதிகமாக சாகாஷ் கொடுப்பார். இங்கிருக்கும் யாராவது தமக்கு மேலும் சிறிது தைரியம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? வெள்ளி விழா கொண்டாடும் ஆசிரியர்கள் யாராவது அப்படி நினைக்கின்றீர்களா? ஓகே. சங்கடமான நிலையால் நீங்கள் உங்களின் கைகளை இங்கே உயர்த்த விரும்பாதிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எழுதி உங்களின் விழாவை கொண்டாடும் பொழுது கையெழுயுங்கள். உங்களுக்கு மேலதிகமான தைரியம் வேண்டும் என்று நினைத்தால் இதற்காக உங்களுக்கு மேலதிக ரிவிஷன் வழங்கப்படும். படிப்பில் பின்தங்கி இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மேலதிக ரிவிஷன் வகுப்பில் படிக்கிறார்கள். அச்சா, மதுபனை சார்ந்தவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். மதுபனில் இருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். மதுபனை சார்ந்தவர்கள் மிக நல்ல வாய்ப்புகளை பெறுகிறார்கள். அச்சா,
மதுபனை சார்ந்தவர்கள் இந்த விருதை பெறுவீர்களா? நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்தினீர்களா? உங்களுக்கு ரிவிஷன் தேவையில்லை. நீங்கள் மிகவும் தைரியசாலிகள். அச்சா, பாப்தாதா இதை கணக்கில் வைத்திருப்பார். மதுபனை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனவே இந்த வருடம் என்பது விடை கொடுப்பதற்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் ஆகும். இந்த வருடம் இதை நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற விசேஷ எண்ணத்தை கொண்டிருக்கும் குழந்தைகள் அனைவரும் பாப்தாதாவிடமிருந்து மேலதிக உதவியை பெறுவார்கள். திட சங்கற்பத்துடன் இருங்கள். அவ்வப்போது நாடகம் உங்களை பரீட்சிக்கும். ஆனால் நீங்கள் உங்களின் எண்ணங்களில் திட சங்கற்பத்துடன் இருந்தால், உங்களின் மனதின் பாதங்கள் அசையாமல் ஸ்திரமாக இருந்தால், உங்களால் பாப்தாதாவிடமிருந்து மேலதிக உதவியை அனுபவம் செய்ய முடியும். அதை பெறுவதற்கு உங்களுக்கு சக்தி தேவை. ஒரே நம்பிக்கை, ஒரே ஆதாரம். என்னதான் நிகழ்ந்தாலும் நீங்கள் இப்படி ஆக வேண்டும். உங்களின் மனதின் பாதங்களை மிகவும் உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் தோன்றும், ஆனால் அவற்றை எல்லாம் நீங்கள் விமானத்தில் பறக்கும்போது அதன் கீழே உள்ள முகில்களை போன்றே அனுபவம் செய்வீர்கள். அந்த முகில்கள் களிப்பூட்டும் காட்சியாக இருக்கும். சூழ்நிலைகள் என்ற கரு முகில்கள் எத்தனை வந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்விதமான தீர்வும் கிடைக்காமல் போனாலும் வந்துள்ள முகில்கள் பின்னர் மறைந்துவிடும் என்ற திட சங்கற்பமான நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த முகில்கள் நிச்சயமாக கலைந்து சென்றுவிடும். அவை அனைத்து நேரத்திலும் நிலைத்திருக்கப் போவதில்லை. இந்த முறையில் உங்களை பறக்கும் ஸ்திதியில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கரு முகில்கள் எத்தனை கருமையாக இருந்தாலும் அவை கலைந்துவிடும். பின்னர் திட சங்கற்ப சக்தியால் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றிருப்பீர்கள். இது எப்படி நிகழும் என்று நினைத்து பயப்படாதீர்கள். அவை அனைத்தும் நன்றாகவே இருக்கும். காலம் நெருங்கி வரும் பொழுது சமஸ்காரங்கள் மற்றும் கர்ம கணக்குகள் என்ற கரு முகில்களின் புதிய சூழ்நிலைகள் அதிகமாக தோன்றும் என்பதை பாப்தாதா அறிவார். அனைத்தும் இங்கேயே தீர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் பலர் கேட்கிறார்கள், நாளுக்கு நாள் இந்த சூழ்நிலைகள் ஏன் அதிகரிக்கின்றன? தர்மராஜின் இடத்தின் மூலமாக செல்லாத குழந்தைகள் தமது கர்ம கணக்குகளை இங்கே சங்கம யுகத்தின் இறுதி கணங்களிலேயே தீர்க்க வேண்டும். இதில் அவர்களின் சுபாவங்களினதும் சமஸ்காரங்களினதும் கர்ம கணக்குகளும் அடங்கும். அவர்கள் தர்மராஜ் புரியின் மூலமாக செல்ல மாட்டார்கள். அவர்களின் முன்னால் யம தூதுவர்கள் தோன்ற மாட்டார்கள். அவை அனைத்துமே யம தூதர்கள் ஆகும். அவை இங்கேயே தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே அவை அனைத்தும் இங்கேயே தீர்க்கப்படுவதை குறிப்பதே நோய்களாகும். காலம் முடிவிற்கு வருவதைப் போல் தோன்றவில்லையே, ஆனால் உங்களின் வீணான எண்ணங்கள் அதிகரிக்கின்றனவே என நினைக்காதீர்கள். உண்மையில் அவை அனைத்துமே தீர்க்கப்படுவதற்காகவே வெளிப்படுகின்றன. அவற்றின் கடமை வருவது. உங்களின் கடமை அவற்றை உங்களின் பறக்கும் ஸ்திதியாலும் சாக்காஷினாலும், அதாவது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளாலும் மாற்றுவதாகும். பயப்படாதீர்கள். பல குழந்தைகள் தமது பயத்தை புறத்தே காட்டாத சிறப்பு இயல்பை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே அவர்களின் மனதில் பயம் உள்ளது. புறத்தே எதுவும் தவறில்லை, இவை அனைத்தும் அனைத்து நேரத்திலும் நடக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே உங்களை பயப்படுத்த என விஷயங்கள் உங்களிடம் வரும். ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது என்று பாப்தாதா உங்களுக்கு முன்கூட்டியே கூறுகின்றார். உங்களின் ஆயுதங்களை கீழே வைக்காதீர்கள். நீங்கள் பயப்படும் பொழுது எதை உங்களின் கைகளில் வைத்திருக்கின்றீர்களோ அதை கீழே போட்டு விடுகின்றீர்கள். எனவே உங்களின் மனம் பயப்படும் பொழுது உங்களின் ஆயுதங்களும் சக்திகளும் கீழே வீழ்ந்து விடுகின்றன. அவை அமிழ்ந்து போகின்றன. ஆகவே பயப்படாதீர்கள்.
நீங்கள் ஏற்கனவே அதை பற்றி அறிவீர்கள். இப்பொழுது திரிகாலதரிசி ஆகுங்கள், பயமற்றவர் ஆகுங்கள். பிராமணர்களான நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகும் பொழுது பயமற்றவர் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் மாயையிடமே பயமற்றவர் ஆக வேண்டும். உங்களின் உறவு முறைகளில் நீங்கள் அன்பாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களின் இதயபூர்வமாக அவர்களுக்கு அன்பை கொடுங்கள். அவர்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கி அவர்களில் கருணை கொள்ளுங்கள். பணிவானவர்களாகி அவர்களை உங்களுக்கு முன்னால் வைத்து அவர்களை முன்னேறச் செய்யுங்கள். இதுவே ஏதாவது ஒன்றின் எதிர்மறையான காரணத்தை நேர்முகமான தீர்வாக மாற்றுதல் எனப்படுகிறது. இந்த காரணத்தால், அந்த காரணத்தால், வேறொரு காரணத்தால் போன்றவை. இப்பொழுது காரணத்தை அல்லது பிரச்சனையை ஒரு நேர்முகமான தீர்வாக மாற்றுங்கள். பாப்தாதா சில நேரங்களில் ஒரு விஷயத்தை வியப்பூட்டும் விஷயமாக காண்கின்றார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அது என்னவென்று தெரியுமா? ஒருபுறம் நீங்கள் சவால் விடுகின்றீர்கள். நீங்கள் ஜடப்பொருளை வென்றவர்களாக ஆகுவீர்கள் என்றும் ஜடப்பொருளையே மாற்றுவீர்கள் என்றும் கூறுகிறீர்கள். நீங்கள் இப்படி கூறுகின்றீர்கள் தானே? நீங்கள் ஜடப்பொருளை மாற்றுவீர்கள் தானே? இத்தகைய சவால் விடுபவர்களால் ஜடப்பொருளை மாற்ற முடியும். எவ்வாறாயினும் உங்களின் தொடர்புகளில் அல்லது உறவு முறைகளில் ஒரு சூழ்நிலை தோன்றியதும் உங்களால் அதை தீர்க்க முடியவில்லை, உங்களால் அதை மாற்ற முடியவில்லை. அது வியப்பாக உள்ளது, அப்படித்தானே? அதாவது உயிரற்ற ஜடப்பொருளை மாற்றுவீர்கள் என நீங்கள் சவால் விடுகிறீர்கள். எனினும் உங்களால் பிராமண ஆத்மாக்களை மாற்ற முடியவில்லை. அப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது சாத்தியம் அல்ல, இது ஒருபொழுதும் நடக்கப் போவதில்லை, அது அசாத்தியமானது, அவர்களால் மாறவே முடியாது. அப்படி என்றால் நீங்கள் எப்படி ஜடப்பொருளை மாற்றப் போகின்றீர்கள்? உங்களை மாற்றுங்கள், பின்னர் மற்றவர்களை மாற்றுங்கள். அந்த நபர் பிழையாகவே இருந்தாலும், அந்த நபர் 100% தவறாக இருந்தாலும் நீங்கள் என்ன சத்தியம் செய்தீர்கள்? நீங்கள் தந்தைக்கு என்ன சத்தியம் செய்தீர்கள்? உங்களின் சுய மாற்றத்தின் மூலம் நீங்கள் உலகையே மாற்றுவீர்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்தீர்களா? அல்லது நீங்கள் அதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் அனைவரும் ஆமாம் என்றே கூறுகின்றீர்கள். சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையை மாற்ற நீங்கள் உதவியை பெற வேண்டி இருந்தாலும் அவர் மாறுவது கடினம் என்ற சான்றிதழை அந்த நபருக்கு கொடுக்காதீர்கள். இந்த சான்றிதழை கொடுப்பதற்கான அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? எதுவும் ஒருபோதுமே நடக்கப் போவதில்லை என்று நினைப்பது சரியல்ல. யார் உங்களை நீதிபதி ஆக்கியது? எப்படி நீங்கள் நீதிபதியின் ஆசனத்தில் அமர்ந்திருக்க முடியும்? சில நேரங்களில் நீங்கள் ஒரு சட்டத்தரணியாகி பல சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் சுட்டிக்காட்டி அது அப்படி அல்ல, அது இப்படி இருந்தது, அது இப்படி இருக்கவில்லை என்று விவாதிக்கின்றீர்கள். ஒரு சட்டத்தரணியாகவோ அல்லது நீதிபதியாகவோ ஆகாதீர்கள். பாப்தாதா உங்களுக்கு அதற்கான அதிகாரத்தை கொடுக்கவில்லை. கருவிகளிடமிருந்து உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கருவி ஆத்மாக்களும் அனைத்தையும் பாப்தாதாவின் அறிவுரைகளுக்கு ஏற்பவே செய்கிறார்கள். அவர்கள் தமது சொந்த மனதின் கட்டளைகளை பயன்படுத்துவதில்லை. இந்த வருடம் இவை அனைத்தையும் முடித்து விடுங்கள். அதாவது உங்களின் மனதில் அனைத்தையும் மாற்றிவிடுங்கள். இத்தகைய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மூத்தவர்களிடம் அவற்றை பற்றி கூறுங்கள். உங்களின் பொறுப்பு அத்துடன் முடிவடைந்துவிடும். உங்களால் எதையும் மாற்ற முடியாது விட்டால் அது மூத்தவர்களை சென்றடையச் செய்வது உங்களின் கடமையாகும். சட்டத்தை உங்களின் கைகளில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் ஒரு விருதை பெற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவர் ஆக முடியும். சதா உற்சாகமாக இருப்பதுடன் மற்றவர்களின் உற்சாகத்தையும் அதிகரியுங்கள் என்று பாப்தாதா உங்களுக்கு நினைவூட்டுகின்றார்.
நீங்கள் உற்சாகமாக இருக்கும் பொழுது உங்களின் கைகளால் மற்றவர்களின் கைகளை பற்ற முடியும். அதாவது உங்களின் மனம் அன்பென்னும் கைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து நடனமாடி சந்தோஷமாக இருக்கும். உங்களின் பௌதீக கைகள் அல்ல, ஆனால் உங்களின் மனதினால் அன்பென்னும் ஒத்துழைக்கும் கைகள். இதுவே உங்களின் கைகளை மற்றொருவரின் கைகளில் வைப்பது எனப்படுகிறது. அன்பினால் எதைத்தான் அடைய முடியாது. இது இறை அன்பு. இதுவே இறை அன்பு. இந்த அன்பால் எதைத்தான் அடைய முடியாது. பிராமண அகராதியில் முடியாது என்ற வார்த்தையே இல்லை. உற்சாகத்தை கொண்டிருப்பவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்தோ அல்லது மன சோர்வுடனோ இருக்க மாட்டார்கள். அச்சா, இறை அன்பின் சந்தோஷமான ஆனந்த ஊஞ்சலில் சதா ஆடுகின்ற அதிர்ஷ்டமான மற்றும் அன்பான ஆத்மாக்கள் அனைவருக்கும் திட சங்கற்பமான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் தீர்வுகளின் சுரூபங்கள் ஆகும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் இறை விருதை பெற தகுதி வாய்ந்த கதாநாயக நடிகர் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து பாப்தாதாவிடமிருந்து தாம் பெற்ற பராமரிப்பின் பலனை கொடுப்பவர்களுக்கும் பல மில்லியன், அதைவிட அதிகமான பல பில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் சிறப்பு இயல்புகளால் நிறைந்தவராகி உங்களின் தூய்மை என்ற ராஜரீகத்தின் பிரகாசத்தால் உங்களின் மேன்மையான வாழ்க்கையின் காட்சியை வழங்குவீர்களாக. பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பானது தூய்மையின் ராஜரீகம் ஆகும். அரச குடும்ப உறுப்பினர்களின் முகத்திலிருந்தும் நடத்தையிலிருந்தும் அவர்கள் அரச குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை உங்களால் கூற முடியும். அதேபோல் உங்களின் பிராமண வாழ்க்கையானது உங்களின் தூய்மை என்னும் பிரகாசத்தால் இனம் காணப்படுகிறது. உங்களின் எண்ணங்களிலேனும் தூய்மையின் பெயரோ அல்லது சுவடோ இல்லாத போது தூய்மையின் பிரகாசம் உங்களின் முகத்திலும் உங்களின் நடத்தையிலும் தென்படும். தூய்மை என்பது உங்களின் பிரம்மச்சரியத்திற்கான சத்தியம் மட்டுமல்ல, ஆனால் எந்த ஒரு விகாரமும், அதாவது தூய்மையின்மையின் ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. அப்பொழுது நீங்கள் சிறப்பு இயல்புகள் நிறைந்த பிராமண ஆத்மாக்கள் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். சுயத்தின் காட்சியை காண்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதுடன் சகல பேறுகளுக்கான உரிமையையும் கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பௌதீகமாக நீங்கள் உங்களின் ஆடைகளை மாற்றுவதைப் போல் உங்களின் பௌதீக ரூபத்தின் எந்த ஒரு விழிப்புணர்வையும் மாற்றி ஒரு சூஷ்ம தேவதை ஆகுங்கள். ஒரு வினாடியில் உங்களின் தேவதை ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை நீண்ட காலம் பயிற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே உங்களால் இறுதி கணங்களில் சித்தி எய்த முடியும். ஓம் சாந்தி.